சோழனோட நூத்துக்கணக்கான போர்க்கப்பல் 1025 சோழ தேசத்துல இருந்து படையெடுத்து ஸ்ரீவிஜயம் நோக்கி புறப்படுது. அதுல காலாட்படை வீரர்கள் மட்டும் இல்ல, குதிரைப்படை, யானைப்படைன்னு முப்படைகளுமே அதிரடியா கிளம்புது. கப்பல்ல கொஞ்சம் நஞ்சம் தூரம் இல்ல, 5000ல இருந்து 6000 கிலோமீட்டர் வரை கப்பல்லையே டிராவல் பண்ணிருக்காங்க. அதுவும் இப்ப பயன்படுத்துற GPS, காந்த வழிகாட்டின்னு எதுவுமே இல்லாம இயற்கை காரணிகளை மட்டுமே வச்சு அந்த நடுக்கடல்லையும் சரியான திசையை கண்டுபிடிச்சு அவங்களோட இலக்குல கால் பதிச்சிருக்காங்க. காலையில சூரியனை வச்சும் ராத்திரியில நட்சத்திரத்தை வச்சும் திசையை கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா வடக்கு திசையை கண்டுபிடிக்க துருவ நட்சத்திரம் மாதிரியான விண்மீன்களை நோட் பண்ணிருக்காங்க. ஏதாவது தீவை நெருங்குறோமான்ற தெரிஞ்சுக்க கடல் தண்ணிய உத்து பார்த்தாங்க. அதாவது கடல் தண்ணி பியூர் ப்ளூ கலரா இருந்தா ஆழமான கடல் பகுதியில இருக்கிறதாவும், தண்ணியில மணல் கலந்திருந்தா பக்கத்துல நிலப்பகுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ணால மட்டும் இல்ல, காத்துல வீசுற மண்ணோட வாசனை இல்ல பச்சை இலைங்களோட வாசனைய வச்சே எந்த பகுதியை நெருங்குறோன்றத கூட யூகிச்சு அவங்களோட இலக்கை நோக்கி சரியா டிராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் மேகங்களோட அமைப்பை வச்சும் பறவைங்க பறக்கிறத வச்சும் வழிய கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா பறவைங்க ஒரு திசையை நோக்கி தொடர்ந்து பறந்துட்டு இருந்தா அந்த திசையில தீவு இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலப்பகுதி இருக்கலான்றத கெஸ் பண்ணாங்க. சரி, இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ராஜேந்திர சோழர் எதுக்காக விஜயநகர பேரரசு மேல போர் தொடுக்கணும்? முதலாம் ராஜேந்திர சோழர் காலத்துல தமிழ்நாட்டுக்கும் சைனாவுக்கும் நடுவுல பல வர்த்தக பரிமாற்றங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொருட்கள் எல்லாம் தமிழகத்துல இருந்து சைனாக்கும், சைனால இருந்து தமிழகத்துக்கு இந்த எல்லா பொருட்களுமே கடல் வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கப்ப இந்த ரெண்டு பகுதிக்கும் நடுவுல இருந்த ஸ்ரீ விஜய அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா, வர்த்தகத்துக்கு போற எல்லா கப்பலுக்குமே அதிக வரிய போட்டாரு. இன்னும் சில சமயங்கள்ல கப்பல் போற கடல் வழியையும் பிளாக் பண்ணிருக்காரு. லைக் இப்ப அமெரிக்கா ஹர்முஸ் நீரிணைய பிளாக் பண்ண மாதிரி. சோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பிரம்மாண்டமா படையெடுத்ததுதான் முதலாம் ராஜேந்திர சோழனோட இந்த கப்பற்படை. இப்படி சரியா பிளான் பண்ணி குறிப்பா தென்மேற்கு பருவக்காற்று வீசுற காலகட்டத்துல போர் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அதையே சரியா தென்மேற்கு பருவக்காற்று வீசுற காலம்னு ஒரு கொஸ்டின் வருதுல. சோழர் துறைமுகமா இருந்த நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பின போர்படை இலங்கை வழியா இந்திய பெருங்கடலை கிராஸ் பண்ணாங்க. அதாவது தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி கடந்திருக்காங்க. இதே திசையில தான் தென்மேற்கு பருவக்காற்றும் வீசும், ரைட்? சோ காற்றோட திசையிலேயே கப்பலும் போறப்போ கப்பலோட வேகம் அதிகமா இருக்கும். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று வீசுற காலத்துல சோழ தேசத்துக்கு திரும்பி இருக்காங்க. ஏன்னா கப்பலும் காத்து வீசுற திசையிலேயே, அதாவது வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு திசைக்கு முன்னேறும். இப்படி இந்த ரெண்டு பருவ காலகட்டத்துக்குள்ள இந்த போரை முடிக்கிறது தான் சோழர்களோட மாஸ்டர் பிளான். இந்த பிளான் படி முதல்ல கடாரம்ல இருந்த ஸ்ரீவிஜயத்தோட முக்கிய துறைமுகங்களை கைப்பற்றுறாங்க. அடுத்ததா சீனாவுக்கும் தமிழகத்துக்கும் முக்கிய கடல்வழி பாதையா இருந்த மலாக்கா நீரிணைய அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த பகுதியை தான் ஸ்ரீவிஜய பேரரசு பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி ராஜேந்திர சோழர் ஸ்ரீவிஜயத்தோட மையமா இருந்த பாலம்பாங்குள்ளேயே போய் எந்த அரசன் தன்னோட வணிக கப்பலுக்கு அநியாயமா வரி போட்டானோ அந்த ஸ்ரீவிஜய அரசனை தனக்கு கீழே அடிப்பணிய வச்சாரு. சோழர்களோட இலக்குக்கு தடையா விஜயநகர பேரரசுக்கு ஆதரவா வந்த இந்த பகுதிகள்ல இருந்த துறைமுகங்கள்லயும் சோழர்கள் போர் புரிஞ்சு வாகை சூடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் பிளான் பண்ணி 2 வருஷத்துல வெற்றிகரமா முடிஞ்ச இந்த போர் மூலமா வணிகத்துக்கான முழு கடல் வழி பாதையும் சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்துச்சு. அண்ட் சோழர்களோட கடற்படை பலம் என்னன்றத மொத்த தேசமுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000ல இருந்து 3000 கிலோமீட்டர் தொலைவுல கடல் வழியா அவ்வளோ பெரிய போர்படையோட பயணம் செஞ்சு வெற்றியை பார்த்த முதல் அரசர் தி கிரேட் கிங் ராஜேந்திர சோழர்.